வணக்கம். பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும், பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனல பார்த்துட்டு நண்பருக்கும் மனமார்ந்த நன்றி. கோல்ட் ட்ரேடிங் மார்க்கெட்ல டெய்லியுமே 7 AM டூ 6 PM வரைக்கும் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கிற லெவல்ஸ் நம்ம குடுத்துர்றோம். யூடியூப் வீடியோ வழியா. அது இல்லாம 7 PMலேருந்து மிட்நைட் 2:30 AM வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். புதுசா ட்ரேடிங்ல வரவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட்டான ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலா கத்துக் குடுக்குறோம். என்ட்ரி, எக்ஸிட் எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். கோல்டு ட்ரேடிங் அதெல்லாம் டெலிகிராம் நியூ குரூப் இருக்கும். அதில வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்ததுன்னா, நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் நம்பர் லிங்க் குடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் வழியா தொடர்பு கொள்றவங்க வாய்ஸ் நோட் மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் 24 ஹவர்ஸ் நம்ம வந்து லைவ் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். அது இல்லாம வந்து நம்ம நெறைய குரூப் வச்சிருக்கோம். நீங்க உள்ள வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டிய பத்தி தெரியும். எப்படியெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா நீங்க கத்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதில சேஃபான ட்ரேடிங் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். எஸ்டர்டே வந்து 7 பிஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். சரிங்களா? 7 பிஎம் வீடியோ பார்த்துட்டு இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். 5290 டார்கெட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 5290க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா 5312 அப்படிங்கிறத குடுத்துருந்தோம். 5312 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 5350 அப்படிங்கிற லெவல்ஸ் நம்ம குடுத்துருந்தோம். சரி 5350 வரைக்கும் மார்க்கெட்டு கண்டிப்பா போகும் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்குறோம். சரிங்களா? இது எல்லா டார்கெட்டுமே வந்து எஸ்டர்டே முடிஞ்சிருச்சு. மிட் நைட்ல வந்து நியூஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது பிக் நியூஸ் மார்க்கெட்டா வந்து கோல்டு இருந்திருக்கு. இன்னும் வந்து கோல்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு போகும், எங்கே இறங்கும் அப்படிங்கிறதே நம்ம வந்து கணிக்க முடியாத சூழ்நிலையில மார்க்கெட் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன சொல்றோமோ இன்ட்ராடேல பொறுத்தவரைக்கும், நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோலேருந்து கேபிட்டல் வந்து ஒரு 5 டூ 10% அளவுக்கு மேக்ஸிமம் 5% அதுக்கு மேல போறது நம்ம வர்றது நம்மோட பிரபஞ்சத்தோட விதிகள். ஓகேங்களா? எப்படின்னா, மார்க்கெட்டோட விஷயங்கள் வந்து பொறுத்தவரைக்கும், நம்மோட எக்ஸ்பெக்ட் பண்றது டெய்லியுமே ஒரு 3 டூ 5% தான் வந்து உங்களோட கேபிட்டல்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் இந்த சூழ்நிலைக்கு அதிகமான ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சொல்றோம். எப்ப வேணா ஒரு செல் ரேசி நடந்தா மார்க்கெட் பை ஆகும் அப்படிங்கிற சொல்றோம். சரிங்களா? அப்படி செல் ரேசி நடக்கிறபோது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அடுத்து என்னோட பை லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5350 அப்படிங்கிறத என்னோட பை லெவலா பார்க்குறேன். 5350 அப்படிங்கிற பை லெவல் அந்த அளவுக்கு வருமான்னு மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா, நாம வந்து எங்க பை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன்னா, டெக்னிக்கலா பார்க்கும்போது எனக்கு இந்த லெவல்ல பை எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? மார்க்கெட் இப்போ பை ரேஷியோல இருக்கு. இந்த லெவல்ஸ் ஹை வந்து பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து போய்க்கிறது. இப்போ ஆல்ரெடி வந்து 5490ல 5490 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இங்க பை எடுக்கலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பொறுமையா பார்க்கணும். ஏன்னா, பை எடுக்கக்கூடிய இடம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க்கான இடமா இப்ப நான் பார்க்குறேன். சப்போஸ் ரிஸ்க் அப்படிங்கிறத பை 5490 எடுத்துட்டோம்னா, நம்ம ரிஸ்க் எடுத்தா அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ மனில வந்து நீங்க பை எடுத்துக்கலாம். எடுத்தா ஹை லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேவோட ஹை சரிங்களா? டேவோட ஹை பொறுத்த எதிரி போயிருக்கு. 5596 வரைக்கும் மார்க்கெட் 5597ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹை லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போய் தொடர்றக்கு வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸிமம். அதுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுனா தான் 5598 ஓகேங்களா? 5599 5600ன்னு வச்சுக்கோங்க. 5598 5600 98 600 அதுவரைக்கும் மார்க்கெட்ட வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு ஹை வந்து போய் தொடர்றக்கு வாய்ப்புகள் அதுமாரி இருக்கு. அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பார்வையில. ஸ்மார்ட் ரிஸ்க் வச்சு நீங்க ஒரு பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மூலம் சொல்ல வர்றோம். சரிங்களா? அதனால வந்து நீங்க கேபிட்டல் வந்து புரொடெக்ட் பண்ணுங்க. ரிஸ்க் அதிகமா எடுக்காதீங்க. சின்ன ரிஸ்க் வச்சுக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். அதாவது மார்க்கெட் வந்து எகைன் வந்து நம்ம பை லெவல் பொறுத்தவரைக்கும் 5421 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பை லெவலா பார்க்குறேன். 5421 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பை லெவலா நான் பார்க்குறேன். 420 டூ 21 சரிங்களா? இந்த லெவல் வந்தோனே ஒரு பை பண்ணலான்ட்டு இருக்கேன். இது வந்து நல்ல ஏவரேஜ் ட்ரேடிங் செட்டப்புக்கு இது நல்ல அருமையான இடம். 5420 டூ 5425 அப்படிங்கிறது இதோட பை லெவலா இந்த இடத்துல நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டா இந்த லெவல் பை பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டபிள் அதிகமா வரக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத என்னோட பார்வையில பார்க்குறேன். ஆல்ரெடி ஹோல்டிங் வச்சுக்கிறோம். நான் புக் பண்ண சொல்லி எஸ்டர்டே வந்து நான் வீடியோ சொல்லியிருந்த மாரி தான் ஆல்ரெடி பை ஹோல்டிங் வச்சு புக் பண்ணிக்கங்க. எகைன் மார்க்கெட் ஒரு ரேஞ்சத்த ட்ரேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1.5% மார்னிங்கே வந்து இன்னைக்கு 1.5% வந்து மூவ்மெண்ட் குடுத்துட்டாங்க. எஸ்டர்டே நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெட் நியூஸ் இருந்ததுனால, அது நியூஸ் இம்பாக்ட் மார்க்கெட்டா நம்ம வந்து மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம குடுத்த டார்கெட் மேலேயே மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு $250 ஏறிடுச்சு. ஓகேங்களா? எதிரி போன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5500, 5600 வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு அது அடுத்த லெவல் நம்ம வந்து ஒரு பை லெவலா பார்க்குறோம். அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, சப்போஸ் 5600 பிரேக் அவுட் அப்படிங்கிறபோது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு 5600 பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இந்த டார்கெட் முடிஞ்சு பிரேக் அவுட் ஆகணும். எஸ்டர்டே நான் சொன்ன மாரி பிரேக் அவுட் கண்டிப்பா நடந்ததுன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் போறக்கு பெரிய டார்கெட் போறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மார்க்கெட்ட. ஏன்னா மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து பையர்ஸ் வந்து அதிகமா வந்து கோல்டுல வந்துட்டு இருக்கறனால, மார்க்கெட் வந்து இன்னும் வந்து செல்லிங் சைடு மார்க்கெட் விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது ஒழிய, பெருசா வந்து ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது. அதனால செல் சைடு வந்து அதிகமா ஸ்ட்ராங்கா நீங்க லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில சொல்ல வர்றோம். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இதுக்கு மேல மார்க்கெட் போகாது. ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் என்ன எப்படி இருக்கும்னா, இதுக்கு மேல போகாது. இதுக்கு மேல இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நெறைய செல் போட்டு வச்சுருவாங்க. நெறைய லாஸ் பண்ணிருவாங்க. சரி அதனால வந்து
பை சைடு இருக்கிறபோது மார்க்கெட் ஹையில் அதாவது டாப்பில் மார்க்கெட் இருக்குது. நியூ ஹையில் மார்க்கெட் இருக்கிறபோது சின்ன சின்ன செல்லிங் நடக்கும். இது நியூஸ் மார்க்கெட்டில் பெருசா அந்த கிரேஸ் ஆகும். அது வந்து இப்போதைக்கு நடக்க மாட்டேங்குது. அப்கமிங் டேஸில் நடக்கலாம். ஒரு 5 to 10% அல்லது 15% இறங்கலாம். ஒரே நாள்ல இறங்காது. ஒரு நாளைக்கு 1% 2% அப்படி தான் இறங்கும். அதனால அந்த டைமில் வந்து ஒரு செல் ரைசிங் நடக்கிறத நம்ம பார்த்து நியூஸ் மார்க்கெட்டில் நம்ம பார்த்துட்டு ஒரு பஞ்ச் கிடைச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் அந்த மார்க்கெட்டில். ஒரு பையோ செல் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து பை ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 5000 பிரேக் அவுட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வந்து 5700 அடுத்து இன்னொரு $100 அளவுக்கு மேலே போகிறக்கு வாய்ப்பு அதுமாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? எல்லாமே வந்து 5700 அப்படிங்கிறத இன்னும் அடுத்த டார்கெட்டை நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழே இறங்குமா, சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அன்பிரடிக்டபிளாக மார்க்கெட் இருக்குது. 5700 அப்படிங்கிறது பிரேக் அவுட் நடந்தால் கண்டிப்பாக 5700 போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து என்ன சொன்னாலுமே மார்க்கெட்டு அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் இருக்குது. நம்ம சொல்கிற லெவல்லேருந்து உங்களுக்கு அந்த பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் ஒரு பை லெவல் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா பார்க்குறோம். 5600 பிரேக் அவுட் நடந்ததுன்னா, 5700 அப்படிங்கிறது இந்தியாவோட இந்தியா டார்கெட் அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? 700 இது வந்து என்னோட தனிப்பட்ட டெக்னிக்கல் அப்படியே நான் சொல்றேன். இது வந்து யாருமே ஃபாலோ பண்ணி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எடுக்காதீங்க. அதாவது உங்களோட நாலேட்ஜ வந்து கேதர் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க அப்படிங்கிறத சொல்றோம். சரிங்களா? என்னோட விஐபி லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் குரூப்ல ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் தெரியும். நம்ம சொல்றது எப்படி போயிட்டுருக்கு. எப்படியெல்லாம் டெக்னிக்கல் டூல் அவங்க சொல்லிக் குடுத்துருக்கோம். அதனால இத ஃபாலோ பண்றாங்க. புரிஞ்சுட்டு எடுங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றோம். சரிங்களா? என்னோட லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் 5420 வந்தா 5420 டூ 25 வந்தா ஒரு லோ லெவல்ல பை எடுக்கலாம். இல்ல 5490 அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சின்ன லாட் சைஸ் ஸ்மார்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது சின்ன லாட் சைஸ் போட்டு ஹோல்டு பண்ணலாம். 5600 அப்படிங்கிறது நம்ம டார்கெட்ட பார்க்குறோம். அது பிரேக் அவுட் நடந்ததுன்னா 5700 அப்படிங்கிறத பார்க்குறோம். சப்போஸ் மார்க்கெட் 5600 வரைக்கும் போயிட்டு ஒரு செல் ரைஸ் திரும்ப வந்து ஒரு மார்க்கெட் புஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ரிவர்சல் ஆகும். ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவல்ல எடுக்கலாம். 5450 ஆ 5500ல திரும்ப வந்து நம்ம என்ட்ரி லெவல் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரி 5500ல வந்து திரும்ப என்ட்ரி நம்ம எடுக்க முடியும் அந்த இடத்துல. சரிங்களா? அதனால ரிவர்சல் ஆகட்டும். மார்க்கெட் பை ஆனாலுமே திரும்பி இறங்கி தான் மார்க்கெட் பை ஆகும். இறங்குச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. பொறுமையா இந்த மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். ஈவினிங் செஷன்ல மார்க்கெட் எப்படி இருக்குங்களா அடுத்த வீடியோல பார்த்துருவோம். தேங்க் யூ.